இருக்காத இருக்காத இதெல்லாம் கால தட்டி விட்டு ஓடுறா. என்னை அப்படியே ஃபாலோ பண்ணு. திருச்சியில யாரு வீட்டு தண்ணி தொட்டியோ உடச்சிட்டானுங்க. உள்ள இருந்து ஒருத்தனா குளிச்சு எந்திரிச்சு வரான். இது என்னங்க அது? இந்த மைண்ட் செட் வந்து என்னத்த பண்றது? எல்லாரும் தண்ணி தொட்டி மேல ஏறி நின்று விஜய் 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 அப்படின்னு கத்திருப்பானுங்க. அதுல மொத்தமா புடிங்கிட்டு உள்ள விழுந்துருச்சு. இப்ப இதை வந்து யாரு கட்டி கொடுப்பா? யாரு என்ன பண்ணுவாங்க? இது என்ன மென்டாலிட்டி அப்படின்னே எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு ஒரு செலிபிரிட்டியை ஒர்ஷிப் பண்ற மென்டாலிட்டி இருக்கு அப்படின்னா இது எப்படி இவங்கள்ட்ட வந்து தமிழ்நாட்டை கையில கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிங்க. நான் யோசிச்சிட்டேன், நீங்க யோசிங்க. டிவிகேவை சார்ந்தவர்கள் யோசிங்க. யோசிச்சுதான் பண்ணுங்க. செத்துடலாம் போல இருக்குங்க. தயவு செய்து விஜய்க்கு ஓட்டு போட்டுருங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் ப்ளீஸ். தயவு செய்து ஒரு வாய்ப்பு கொடுங்க. எவ்வளவோ சந்திச்சுட்டோம், இந்த ஒரு வாய்ப்பு அவர் கொடுத்து பார்க்கலாமே. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், ஒரு தம்பியா எடுத்துக்கிட்டு சொல்றேன் ப்ளீஸ். தயவு செய்து ஓட்டு போட்டுருங்க. இப்படி இறங்கிட்டாளுங்க பாவுங்க. 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது என்னென்ன நடக்க போதோ தெரியல. இப்ப வேற எல்லா இடத்துலயுமே ஒரே எதிர்ப்பலைகளா இருக்கு. அப்படி இருக்கும்போது 4ஆம் தேதி ஐயோ எனக்கு அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் டிவிகேவை சார்ந்தவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா பங்கமாக கலாய்க்காதீங்க, கொஞ்சம் மீடியமாக பண்ணுங்க. ரொம்ப ஏன்னா டிவிகேவை சார்ந்தவர்கள் கொஞ்சம் மைண்ட் ஸ்டெபிலிட்டி இல்லாதவங்க. ஏதாவது நடந்துற போது அசம்பாவிதம், அதனால ஒன்றே உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், இல்லைன்னா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதை தயவு செஞ்சு வங்கமாக கலாய்க்காம கொஞ்சம் மீடியமாக பார்த்து பண்ணுங்க. அந்த கோலம் போடுற மேட்ரு வந்து ஒருத்தர் போட்ட கோலம் வந்து வாவ் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த ஃபோட்டோவை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். நான் இதுக்கு ரிலேட்டடாக கமெண்ட் பண்ண விரும்பவில்லை, இருந்தாலும் ஃபோட்டோவை மட்டும் ஆட் பண்ணுறேன். நான் பேசினா வேணாம். ஏன்னா இப்படிலாம் பண்ற? நீ உங்ககிட்ட பணமா, உங்ககிட்ட காசா, நீ அனுபவிக்கிறது சந்தோஷமா? எங்களுக்காக வந்து இவ்வளவு கஷ்டப்பட அவசியமே இல்லையாண்ணா? இதெல்லாம் பண்றதுக்கு நாங்க இருக்கணும். நீ எதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுற? ஆல்ரெடி எதையோ பார்க்க வந்து எப்படி இந்த ஆள்லாம் நீ இருக்கணும் அவசியமே இல்லையே எங்களுக்காக. என்னமா பண்றது? ஓட்டு வேணுமே. இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா ஒரு சீட்டு 2 சீட்டு கூட தேராது போலயே. அதனால இதை தான் நான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மைண்ட் வாய்ஸ் தான் விஜய் அவர்களுக்கு. எப்பயுமே ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் மதம் ரிலேட்டடா போகும்போது நிறைய இஷ்யூஸ் வந்து வரும். அதில் முக்கியமான விஷயம்தான் இது. இவர் வந்து என்ன நினைச்சிட்டாரு, நம்ம வந்து 3 மதத்தையும் டச் பண்ணிட்டோம்னா 3 மதத்தை சார்ந்தவர்களும் நமக்கு வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைச்சு இந்த வேலையை பார்த்துருக்காரு. இத்தனை நாள் வரைக்கும் இவர் எங்கேயுமே போய் நம்ம பார்த்தது கிடையாது, எந்த இடத்துக்குமே இவர் போனது கிடையாது, அது வேற. பட் இப்போ திடீர்னு இந்த எலெக்ஷன் வந்த உடனே நமக்கு ஓட்டு விழுகணும் அப்படின்றதுக்காக இவங்க பண்ற டாக்டிக்ஸ் தான் இது. இது வந்து வெளியில இருந்து பார்க்குற எல்லாருக்குமே மட்டமா தெரியுது, ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கு ஐயோ எங்க அண்ணன் பாருங்க இவ்வளவு கஷ்டப்படுறாரு, தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு சாமியே சாமி கிட்ட முறையிட்டு பாத்திருக்கீங்களா? இத பாருங்க. ஏன்னா அப்படி பண்ற? எங்க மேல நம்பிக்கை இல்லையாண்ணா? நாங்க உங்களை வின் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இத பாக்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்குண்ணா எங்களுக்குலாம். நம்புனா என்னன்னா உனக்கு அவ்வளவு கஷ்டம்? நாங்க இருக்கோம்னா இருப்பீங்கல்ல, கமல்ல சொல்லிட்டு போங்க. சாமியே சாமி கிட்ட இது வந்து எதுக்கு முனையா இருக்குன்னு சொல்லி பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த கமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா. இது பூரா காசை வாங்கிட்டு கூவிட்டு அலையுது, இருந்தாலும் 300 ரூபாய்க்கு இது அதிகம். திருச்சியில் அவன் தோல்வி நிச்சயமாகி விட்டது. சட்டமன்றத்துக்கெல்லாம் வரமாட்டான், லீவு போடுவான். எங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மிகப்பெரிய உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காரு, மண்டி போட்டுட்டு இருக்காரு. நம்பிக்கை இல்லாம தான் அவனே 2 தொகுதியில நிக்கிறான். நீங்க வேற படுத்தாதீங்கடி. எவனோ ஒருத்தர் சோகமா பண்ணியிருக்கான். அதே டெய்லர் அதே வாடகை. ஆமாங்க நம்ம போட்டிருக்கோம்ல, அதேதான். May 4th அவனும் இருக்க மாட்டான், இருக்க மாட்டாங்க. 300 ரூபாய்க்கு இது அதிகம்தான். நீ இருப்ப, அவன் இருக்க மாட்டான்ல. புக் மார்க் பண்ணி வச்சுக்க. எதுக்கு? அபூர்வ சகோதரர்களுக்கா? அந்தோனியார் கோயிலில் யாரும் வண்டி போட்டு நடக்க மாட்டாங்க, இது ஒரு நாடகம். ஆமாங்க, இது வந்து வேளாங்கண்ணி மாதா கோவிலில் பண்ணுவாங்க, அந்தோனியார் கோவிலில் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு தற்குறிக்கு சப்போர்ட் பண்ணுறதை இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் உங்கள் கூட
நாங்கள் உங்க கூட இல்லைண்ணா, இவங்களை இக்னோர் பண்ணிட்டு போனோம், இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிய வச்சா இவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கும் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. தற்கொலையா ஜனநாயகம் படத்தில் தற்கொலை விஜயோட கள்ளக்காதலிச்சா அவர் பெயர் சொல்லுவா தெரியுமா? பேர் சீக்கிரம் 23 தேதி வரணும், தற்கொலைங்க தொல்லை தாங்க முடியலடா, கிரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மே 4 இன்னும் மோசமாக இருக்குமே. மொத்தத்தில் இவங்க கமெண்ட்டில் போய் படித்ததில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, யாருமே சப்போர்ட் பண்ணல, எல்லாருமே கழுவி ஊற்றுறாங்க, பங்கமாக கலாய்க்கிறாங்க. இதில் வேற கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வேற சொல்லிட்டு போகிறாங்க. கமெண்ட்டு தான் படித்து காமிச்சிட்டல உங்களுக்கு. நீங்கள் என்னை நம்ப மாட்டீங்கன்றதுக்காக தான் ஸ்க்ரீன் ரெக்கார்டே போட்டு காமிச்சிருக்கேன். என்ஜாய். வேணும்னா லிங்க்கு கேளுங்க, நான் லிங்கை கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நேராகவே போய் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்மளை தான் நம்ப மாட்டாங்கல்ல, நீங்கள் நடிக்கிறீங்கடா, நீங்கள் டிஎம்கே கைக்கூலிடா, நீங்கள் 200 வாங்கிட்டு பேசுகிறீங்கடா அப்படின்னு வாங்கல, 300 வாங்கிட்டு பேசுகிறது யாருன்னு இதை பார்த்தப்பறம் தான் தெரியுது. அதே டெய்லர், அதே वाடகை, இதுதான். भैया थालापति भाई साइकिल से रैली निकाल रहे थे अपनी पार्टी के लोगों के साथ, लेकिन जब फूलों के साथ किसी ने माला डाल दी और भाई साहब साइकिल छोड़ के भाग गए. क्या हीरो बनेगा रे तू? ஓ, என்னையா வடக்கன்லாம் கலாய்க்கிற மாதிரி வச்சிருக்கீங்க? என்னையா அது? எனக்கு ஏன் இப்படி பண்றீங்க? இத்தனை நாள் நம்ம தான் அவனை கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு அவன் நம்மளை கலாய்க்கிற மாதிரி ஆகிட்டீங்களா? ஐயோ, என்ன பண்றது? அவன் நம்மளை நம்மளாம் எங்க முன்னேறிக்கிட்டு இருந்தோம், நம்மளை இப்படி பின்னாடி தள்ளிட்டு வரீங்களே, உங்களுக்கே நியாயமா இருக்கா? இது நிறைய விஷயங்கள் வந்து டிவிகே சைட்ல வந்து நான் கேட்கறதுக்கு நிறையவே இருக்கு. ஆனா ஒரு வந்து ஏமா இப்படி கூட்டத்தில் நசுக்கி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனவரை கலாய்ச்சிருப்பாங்க. அடுத்த ஒரு 20வது நிமிஷம் அதில் இருக்கிற எல்லாருமே டப்புன்னு மயங்கி உழுகவும் அவர் தான் வந்து திரும்ப தூக்கி விடுறாரு. இந்த நிலைமை தான் இருக்குது. பெண்களை வந்து நம்ம எத்தனையோ தடவை என்னென்ன சொன்னாலும் அவங்க வந்து இல்லைங்க, நாங்கள் அப்படி தாங்க போய் கஷ்டப்படுவோம், எங்களை வந்து கூட்டத்தில் வந்து எவன் என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் விஜய் சாரை பார்க்கணும். கரூரில் ஒரு அம்மா பேசினதை கேட்டுட்டு எனக்கு வந்து அவ்வளோ கோபம். நாங்கள் வந்து விஜயை பக்கத்தில் பார்த்துட்டோம், அதுக்கு என்ன எங்கள் பையனை வந்து நாங்கள் பலி கொடுக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் பயங்கரமான ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன். எனக்கு வந்து அது ஏமா நீ எல்லாம் தாயாமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய இதாக இருந்தது. அதே தான் இங்கேயும். நம்ம என்னதான் நம்ம கத்தி கூச்சல் போட்டு சொன்னாலும் நாங்கள் எங்கள் அண்ணனை பார்க்கறதுக்காக வெயிலில் போய் நிற்போம். எவன் எங்களை வந்து என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் நிற்போம், எங்கள் அண்ணனை பார்த்துட்டு தான் வருவோம், எங்கள் அண்ணன் தான் எங்களுக்கு முக்கியம். மயக்க மட்டும் விழுந்துட்டாங்க. விஜய் சிலிண்டர் கொஞ்சம் தாயேன், என் வீட்டில் சிலிண்டர் தீர்ந்து போச்சு. அக்கா, இந்த சிலிண்டர் நான் புக் பண்ணி 25 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுக்கா, இன்னைக்கு தான் வந்திருக்கு. இந்த சிலிண்டர் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் என்னக்கா பண்ணுவேன்? 400 ரூபா வித்த சிலிண்டர் 1000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. கையில் வேற பணம் இல்லை, எப்போ புக் பண்ணுறதுனே தெரியல விஜய். அக்கா, இந்த கஷ்டம்லாம் இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான்க்கா. நம்ம விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தராரு, நம்ம கஷ்டம்லாம் போயிடும்க்கா. இந்த சிலிண்டர் நீங்களே எடுத்துகிட்டு போங்கக்கா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என் ஓட்டு டிவிகே. ஆமாம், சிலிண்டருக்கும் டிவிகேவுக்கும் என்ன சம்பந்தம்? இது வந்து எனக்கு புரியவே இல்லை. சிலிண்டர் நீங்கள் எல்லாம் இதில் வந்து தயவு செஞ்சு டிவிகேவை சார்ந்த யாராவது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன், சிலிண்டருக்கும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சிலிண்டர் அங்கேருந்து வந்தால் தான் இங்கே கிடைக்கும். இது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒன்லி ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன். இவங்க வந்து அங்கேருந்து வர்றதை பிரித்து கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அங்கேருந்தே வரலன்னா இங்கே எப்படி பிரித்து கொடுக்க முடியும்? அதுதான் இங்கே வந்து சிலிண்டர் கிடைக்கல, ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே தான் தப்பு. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன கேஸாக உற்பத்தி பண்ணுறாங்க? இது வந்து அறிவில்லாதவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லி புரிய வச்சிடலாம். ஆனால் கொஞ்சமாக அறிவு இருந்து எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்கள் என்னதான் பாடுபட்டாலும் எதுவுமே பண்ண முடியாது. அப்படிதான் நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிவிகே நீ சப்போர்ட் பண்ணுறா, டிவிகேக்கு ஓட்டு போடுறா அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து சரிடா ஓகே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுங்க. தவறி மட்டும் எதுக்குடா நான் ஓட்டு போடணும்னு கேட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்டில் இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை மிரள வைக்கிற மாதிரி பல விதமான பதில்களை சொல்லுவாங்க. நீங்கள் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். அதனால் ஓகே, கண்டிப்பாக ஆமாங்க சரிதாங்க நான் பண்ணிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுங்க. கடந்து போயிட்டு உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஆனால் சண்டைக்கு மட்டும் நின்றாதீங்க, கடிச்சு வச்சிருவானுங்க.
தமிழ்நாட்டின் புதிய முதல்வராக நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான தளபதி விஜய் இன்று பதவியேற்றார். அரசியல் வரலாற்றில் புதிய திருப்பமாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. கற்பனை உலகத்தில் வாழும் டிவிகே ரசிகர்களுக்கு மே 4ஆம் தேதி தான் அந்த கனவு வந்து தெளியும்னு நினைக்கிறேன். எப்போ அவங்க தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்களோ அப்போ வந்து இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் ரீட்வீட் பண்றதுக்காக ரெடியா இருக்கேன். எல்லாத்தையுமே என்னோட புக் மார்க்ல பண்ணி வச்சிருக்கேன். எவ்வளோ என்னென்ன பண்ணானோ அதை எல்லாத்தையும் திரும்ப அவனுக்கே போஸ்ட் பண்ணி அவனை வந்து டேக் பண்ணலான் இருக்கேன். அந்த மாதிரியான ஒரு சிறப்பான தரமான சம்பவத்துக்காக நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். இதெல்லாம் என்னால் பார்க்க முடியல, இருந்தாலும் நான் பார்க்கறதுக்கான ரீசன் அதுதான். இது எல்லாருக்கும் இருக்குடா 4ஆம் தேதி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுதான் பிரச்சனை. இங்க வந்து அவங்க போறது ட்ரிபிள்ஸ், ஆனா அந்த அம்மா இறங்கிட்டு நீ நிறுத்துவியா, எதுக்கு நிறுத்துற, உன் பொண்ணா இருந்தா நிறுத்துவியா, இது என்ன இது? இதை வந்து எப்படி நம்ம இந்த மென்டாலிட்டியை வந்து நம்ம எடுத்துக்கிறது? இந்த மென்டல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றது அப்படின்னு தெரியல. நான் தான் சொன்னேன்ல, இந்த ஜாம்பீஸ்ல ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அதுக்கு இதுவும் ஒரு மெயின் ரீசன். ஏன்னா ரீசெண்டா பார்த்த வேலைகள்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு. That's a big news coming in. Let's hope that Vijay's team has it all figured out, because with elections, especially in Tamil Nadu, where it's going to be one interesting poll this time, new factors, new actors have come in, including actor turned Neta Vijay, and you can see from his rallies that at least on the ground he definitely has support. சொத்து கணக்கு காமிக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, ஒரு வேட்பாளரும் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவங்களுடைய மொத்த சொத்து விபரத்தை வந்து அதில் குறிப்பிடணும். அதில் எந்த ஒரு போலியான இதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு பேசிக்கான ஒரு ரூலே. இன்னைக்கு விஜய் அவர்களுடைய வேட்புமனுவில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையுமே வித்தியாசமான வேட்புமனு கொடுத்துருக்காரு. அதுலேயும் 100 கோடி வந்து இங்கே பெரம்பூரில் சொன்னதை திருச்சியில் சொல்லலை, இல்லை திருச்சியில் சொன்னதை பெரம்பூரில் சொல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. ஒருத்தர் வந்து இன்னைக்கு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்திருக்காரு. அதை ஹைகோர்ட் வந்து இன்னைக்கு விசாரிச்சு இது என்ன கான்ட்ரடிக்ட் ஆகுது, இதை வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கைட் பண்ணியிருக்காங்க. 1 வீக் டைமும் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் கொஞ்சம் பிரேக்கிங்காக போயிட்டு இருந்தது. இது என்ன பிரச்சனைனா, இப்போது விஜய் அவர்கள் வந்து தேர்தலில் போட்டியிட்டு ஜெயித்தாலுமே இந்த பிரச்சனையினால அவரோட ஜெயிச்ச அந்த விஷயம் வந்து செயலிழந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒருத்தரோட சொத்து குவிப்பு அப்படின்றது வந்து அவங்க எவ்வளோ ஐடி ஃபைல் பண்ணுறாங்க, என்னென்ன சொத்து வச்சுருக்காங்க அப்படின்றத கண்காணிப்பதற்காக தான் இந்த வேட்புமனு தாக்கல் அப்படின்றதே. இப்போது இந்த பிரச்சனைலாம் இருக்கிறதால எப்படி இது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. குறிப்பாக டிவிகே சார்ந்து விஜய் அவர்கள் வந்து அடுத்தடுத்து பிரச்சாரம்னா நம்ம சொல்ல முடியாது, இந்த ரோட் ஷோ பண்ணுறது ஏன் அவர் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த மாஸ், அந்த அடிக்கடி வெளியே வந்துட்டா நம்மளோட இந்த மவுஸ் குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதே தான் இவங்க பேசுகிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா நம்ம அடிக்கடி பேசிட்டோம், அதனால் பக்கத்தில் நெருங்க பேசிட்டோம்னா வந்து பெரிய விஷயம் ஆகாது, நம்ம கடைசி நாளில் பேசிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களா எனக்கு தெரியல. இது அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு இவங்க பண்ணுறது எல்லாமே. விஜய் அவர்கள் நேற்று திருச்சி போயிட்டு அங்கே வந்து இந்த அந்தோனியார் கோவிலில் முட்டி போட்டுக்கிட்டு நடந்தது, கோவிலில் போய் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணது, அப்புறம் மசூதிக்கு போனது, இந்த 3 விஷயமும் வந்து ஓட்டுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிச்சிருப்போம்ல. முன்னெல்லாம் இந்த ஓட்டு கேட்க போகும்போது அங்கே என்ன நடக்குதோ அங்கே வந்து பரோட்டா அடிக்கிறது, தோசை சுடுறது, பஜ்ஜி சுடுறது, அப்புறம் சாப்பாடு போடுறது, சில்லி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாங்கல்ல. அதே மாதிரியே அந்த டாக்டிக்ஸ் தான். பட் இது வந்து 3 மதங்களையும் சார்ந்து அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து கன்னியாகுமரியில் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து அந்த ஜபமாலையே ஷர்ட்டுக்கு வெளியவே போட்டுக்கிட்டு இருந்திருப்பார். ஏன்னா கன்னியாகுமரியில் கிறிஸ்தவர்கள் வாக்கு வந்து அதிகம், அதனால் அந்த டாக்டிக்ஸு. நேற்று காலையில் தான் எல்லா கிறிஸ்டியானிட்டி ஆயர்களும் ஒன்றா சேர்ந்து டிஎம்கேக்கு வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு ஈவினிங் வந்து தலைவர் இந்த வேலையை பார்த்துருக்காரு, இந்த அந்தோனியார் கோவிலில் முட்டி போட்டு நடந்து போகிறது அப்படின்றத. இது வந்து முழுக்க இந்த ஓட்டுக்காக மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி, இல்லை ஒரு டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த அளவுக்கு பண்ணி ஓட்ட வாங்கணுமா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கு. இதெல்லாம் பழைய காலத்து டெக்னிக்குங்க, எம்ஜிஆர் காலத்து டெக்னிக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இதை எப்படி பார்த்துட்டு ரியாக்ட் பண்றதுன்னு தான் நான் கேட்கணும். ஏன்னா இவங்க சொல்றாங்களே நாங்கள் டெக்னாலஜியை வச்சு தான் எல்லாம் பண்ணுவோம், அடிக்கடி வெளியே வர்றது, அப்புறம் மக்களை போய் சந்திக்கிறதே ஒரு பழைய மெத்தட் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இது எனக்கு மக்களை போய் சந்திக்கிறது எப்படிங்க ஒரு பழைய மெத்தடு? நீங்கள் மக்களுக்காக தானே வரீங்க, மக்களை போய் சந்திக்கணுன்றது தானே உங்களோட மெயின் அப்ஜெக்டிவாகவே இருக்கணும். அதே இல்லை, ஏன்பா அவர் பேச மாட்டேங்கிறாருன்னு கேட்டால் அவர் வந்து சைலண்ட்டாகவே அரசியல் பண்ணுறவரா? எப்படி? என்ன பிரச்சனைனாலும் பேச மாட்டார், மக்களுக்கு என்ன நடந்தாலும் எதுவுமே பேச மாட்டாரா? அதுதான் சைலண்ட் அரசியலா? இவங்க முட்டு கொடுக்கறதெல்லாம் இருக்கே, நம்மளால இந்த போக போக தான் ஒருத்தனும் வெளியே வரான், நான் டிவி கேடா அப்படின்னு. எல்லார் வீட்லேயுமே டிவி கேட்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிற எல்லாத்துக்கிட்டையுமே கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. நான் ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் பார்க்குறேன். இந்த அவங்க பெண்கள் வந்து போய் அப்பா கிட்ட, அப்பா நீங்கள் டிவி கேட்க ஓட்டு போடுங்கப்பா அப்படின்னு உடனே அவங்க அப்பா ஒரு 5 கேள்வி கேட்குறாரு, அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த பொண்ணு தெரிச்சு ஓடிடுது. அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. இங்கே இப்போ வந்து டிவிக்கேல ஜாம்பிஸ் இல்லை இன்னொரு டேர்ம் வச்சு சொல்லுவோம்ல, அதில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே அப்படின்னு தான் இருக்குது. இது வந்து அப்படியே அப்பட்டமான பவன் கல்யாணோட ஒரு ஃபார்முலாவை அப்படியே அங்கேருந்து தூக்கி இங்கே போட்டு இந்த சைக்கிள் ஓட்டுறது, இந்த இளநீ குடிக்கிறது, அப்புறம் தப்ப இன்னைக்கு கல்யாண ஜோடிகளை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறது, இதெல்லாம் எனக்கு ஒரு இதுக்கும் பவன் கல்யாண் பண்ண அப்படியே டெம்ப்ளேட்டை இங்கே அப்ளை பண்ணி எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பவன் கல்யாணோட கடைசி ஆயுதம் என்ன தெரியுமா? அவர் வந்து ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இப்படி படுத்துக்கிட்டு இருப்பார், கையில் ஃபுல்லாக ஐவி எல்லாம் ஏற்றுக்கிட்டு இப்படி படுத்துக்கிட்டு இருப்பார். அதுதான் கடைசி ஆயுதமாக இருந்தது. இது வந்து நாளைக்கு நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. அந்த அளவுக்கு போக மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் அதையும் பண்ணிட்டாங்கன்னா டிவிக்கேவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நானே இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு இந்தியா டுடே எல்லாம் பேசுகிறாங்க போலையே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வல்கர் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்த வேலை தான் அது. திஸ் இஸ் நாட் அ ஒரிஜினல் வெர்ஷன், இது வந்து ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ். இப்படியெல்லாம் ஆடா உங்களை பற்றி தான் பேசலையே, அப்புறம் ஏன்டா நீங்களே உங்களை பற்றி பேசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்தியா டுடேல விஜயை பற்றி பெருசாக பேசலை, ஆனால் இவங்க வந்து பேசின மாதிரி இந்தியா டுடே கவர் பேஜ்லேயே அவரோட ஃபோட்டோவை போட்டு வந்து தமிழ்நாட்டில் விசிலுக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கனவு உலகத்தில் வாழ்கிறார்கள், அதில் இதுவும் ஒன்று அப்படின்னு தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி வாக்கு கேட்குற இவங்க அவங்க கட்சிகளில் மோஸ்ட் கிரிமினல் கேசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கட்சி கம்பேர் பண்ணும்போது டிஎம்கேவை விட ஒரு படி மேலே இருக்காங்க டிவிகே. எங்கள் கட்சியில் இருப்பவர்கள் எல்லாருமே தூய சக்தி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்த விஜய் அவர்கள்ட்ட இதுக்கு மட்டும் எனக்கு வந்து பதில் கேட்டு சொல்லுங்கள். இவங்க கட்சியில் 19% வந்து கிரிமினல் கேசஸ் வந்து இருக்கு. அதுவும் சாதாரண கிரிமினல் கேசஸ் கிடையாது, சீரியஸ் கிரிமினல் கேசஸ் வந்து இவங்க கட்சியில் இருக்க 19% இருக்கவங்கள்ட்ட இருக்கு. இப்படி இருக்கிற ஒரு கட்சி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், தமிழ்நாட்டை வந்து சுவிட்சர்லாண்டாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி நம்புறது? நீங்கள் இத்தனை நாள் இவ்வளோ நாள் வந்து போட்டு அடிச்ச டிஎம்கேவே உங்களுக்கு கீழே தான் இருக்குது, ஏடிஎம்கே தான் டாப்பு. பட் இருந்தாலும் நீங்கள் போட்டு பொலன்னு பொலந்த அந்த கட்சி கீழே இருக்குது, உங்கள் கட்சி மேலே இருக்கும்போது என்ன சொல்கிறது? ஏன்னா இப்போ கீழே மேலேன்னு சொல்லிவிட்டேன்னா இதுக்கு வேற வருவாங்க, நாங்கள் எப்பயுமே மேலே தாங்க, நீங்கள் என்னைக்கும் கீழே தாங்க. டேய் நீங்கள் வந்து 10th ஃபெயில்ரா, அண்ணா நான் 10வது ஃபெயில்ண்ணே, டேய் நான் 8வது பாஸ்ரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆரம்பிச்ச உடனே எங்கள் அண்ணனை யாருமே கையிலேயே பிடிக்க முடியாதுடா, நாங்கள் வந்து வேற மாதிரி பரப்புரை பண்ண போகிறோம், வேற மாதிரி மக்கள்கிட்ட போய் சந்திக்க போகிறோம், 234 தொகுதியிலேயே எங்கள் தலைவர் போய் நிற்பாடுறா, நடப்பாடுறா, பரப்பாடுறா, படுத்துக்கிட்டே உருளுவாடுறா அப்படின்னு சொன்னவர் வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னு தெரியல. எத்தனை நாள் தெரியுமா? போன மாதம் மார்ச் 15ஆம் தேதி தேர்தல் அறிவித்தாங்க, இன்னைக்கு வந்து ஏப்ரல் 20ஆம் தேதி, 35 நாள் வந்து ஆயிருக்கு. 35 நாளில் 23 நாள் வந்து லீவ் விட்டுருக்காங்க, அதாவது ஓய்வு. 23 நாள் வந்து பரப்புரை பண்ணல. மற்ற தலைவர்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஏதோ ஒரு 3 நாள் தான் லீவ் விட்டுருக்காரு. இது எடப்பாடி அவர்கள் வந்து 2 நாளோ 1 நாளோ, இந்த சீமான் அவர்கள் வந்து லீவே விட்டது கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் அசூர வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தலைவர் வந்து 23 நாள் லீவு, 23 நாள் ரெஸ்டிங்கில் இருந்திருக்காரு. ஏன் பாருங்க, இப்போவே 23 நாள் ரெஸ்டிங்கு, இன்னும் சிஎம் எல்லாம் ஆயிட்டாருன்னா 2 வருஷம் லீவ், 3வது வருஷம் பார்த்துக்குவோம்
அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஓட்டு கேட்கறதுன்றது வேற, ஒருத்தர்கிட்ட ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றது வேற. என்கிட்டே வராங்க டிவி கேக் ஓட்டு போடுறா, நல்லதே நடக்கும் போடாங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. எதுக்காக இந்த ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ற விஷயம்? அண்ணா வந்தா இது நடக்கும், அண்ணா வந்தா அது நடக்கும். இது வரைக்கும் அண்ணா என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு வாய்ப்பு கொடு அப்பதானே தெரியும். ஏன்னா அந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கே ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போனாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, நீ புதுசா வந்திருக்கனா உனக்கு 10,000 ரூபா தான் சம்பளம், ஓரமா உட்காந்து வேலையை கவனி, டீ வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கு நிலைமை. இவர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிப்பாராம், ஆரம்பிச்ச உடனே இவர் சிஎம் போஸ்ட்ல தூக்கிட்டு போய் உட்கார வச்சிருந்துமா. இது என்ன கதை இது வந்து மக்கள் வந்து விஜய் அவர்கள் மேல வச்சிருக்கிற அந்த ஹீரோயிசம், அந்த மாஸை வந்து ஃபேன்ஸ் எல்லாரையுமே ஓட்டு போட வச்சிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தாட்ல தான் இறங்கியிருக்காரு. அது வந்து அப்பட்டமாக தெரிகிறது. இவர் வந்து நான் இத்தனை நல்லது பண்ணியிருக்கேன், இத்தனை இடத்துல நான் போராட்டம் பண்ணியிருக்கேன், இத்தனை தடவை நான் ஜெயிலில் போயிருக்கேன், ஆனால் எதுவுமே கிடையாது. எம்ஜிஆர் அப்படித்தானே வந்தார், அவர் ஜெயிச்சுட்டாருல கட்சி ஆரம்பிச்ச உடனே. எம்ஜிஆர் 10 வருஷமா திமுகவில் வேலை செஞ்சாரு. அவரோட ரசிகர்கள் 18,000 மன்றத்தையும் அவர் வந்து தொண்டர்கள் ஆக்கினாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சாரு. இதை மட்டும் விட்டுருவாங்க, இதை மட்டும் ஒமிட் பண்ணிட்டு எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார் உடனே ஆட்சியை பிடித்து விட்டே. என்னடா, நான் வந்து டிவி கேவில் இருப்பவர்கள்ட்ட இந்த விவாதம் பண்றதுக்குள்ள போறதே கிடையாது. நீங்க கமெண்ட் பண்றவங்களுக்கு கூட ஒரு லைக்கை போட்டு அப்படின்ட்டு விட்டுறது. ஏன்னா ஏதாவது டைப் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, கீழே அவன் அடிப்பான் ஒரு 10 லைனுக்கு. அதெல்லாம் நம்மளால உட்காந்து படிக்க முடியாது, படிக்கிறதுக்கு டைமும் இல்லை. இந்த நிலைமையில போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது மக்கள் நீங்க வாக்களிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கட்சி பிடிச்சிருக்கோ அந்த கட்சிக்கு வாக்களிங்க. கூட இருக்கிறவன் வந்து நசன்னு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான், நீ டிவிக்கு ஓட் பண்ணு, விசிலுக்கு ஓட் பண்ணு, விசிலுக்கு ஓட் பண்ணு அப்படின்னு. தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எந்த கட்சி பிடிச்சிருக்கோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க சொல்றதை கேட்டு மாட்டிக்காதீங்க.